இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் எப்படி உள்ள லிங்க் வரணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம் புதுசாக வர்றவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே லிங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா குரூப் 1 2 2A இருக்கா, குரூப் 4 சிலபஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா தமிழோட நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் என்னென்ன கேட்குறாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி பாருங்களேன், நம்ம மெட்டீரியல்குள்ளே போயிடலாம். என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக் கம்பேரிசன் பண்ணுறீங்க, இந்த நிறையா இன்ஸ்டியூட் கொடுக்குற புக்ஸ் படிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. அது படித்தாலும் இதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடிக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா. இது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அவுட் சோர்ஸ் நிறையா படிக்க வேண்டாம், இதை படிச்சுட்டு போங்க. எல்லோரும் இவ்வளோ தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ரொம்ப நிறைய அவுட் சோர்ஸை தேடி ஓடும்போது நம்ம டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமைஸ் பண்ணுங்கள் புக்கை வந்து. ஒரு ஸ்கூல் புக், ஒரு அவுட் சோர்ஸ், அவ்வளோதான். மினிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 3மே போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு, ஸ்கூல் புக், மோர் தென் எனஃப் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.